கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம வேத பாட தலைப்பு காயின் ஆபேல். இதுக்கு ஆதாரமான வசனமாக நம்ம ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் இந்த காயின் ஆபேல். காயின் நிலத்தை உழுது பயிரிடுகிறவனாக இருந்தான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். இவங்க 2 பேருடைய வேலை வேறுபட்டு இருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி 2 பேருமே சமமானவர்களாக இருந்தாங்க. இந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்கன்னா, தேவனுக்கு பலி செலுத்த ஆலயத்துக்கு போகிறாங்க. வேதாகமத்தில் முதல் முறை தேவனுக்கு காணிக்கை செலுத்தினவர்கள் யார் பார்த்திங்கன்னா, இந்த காயினும் ஆபேலும் தான். ஆபேல் என்ன பண்ணுறாருன்னா, ஆடுகளில் முதற் பலனானது காணிக்கையாக கர்த்தருக்கு அவர் என்ன பண்ணுறாரு, படைக்கிறார். அவருடைய காணிக்கையை விசுவாசத்தோடும் முழு இருதயத்தோடும் கொடுத்ததுனால தேவன் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறார். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு படைக்கிறான். அந்த காணிக்கை முதற் பலனானதை கொடுக்கவில்லை. முழு இருதயத்தோடு அவன் தேவனுக்கு பலி செலுத்தலை. ஆதலால் கர்த்தர் அவன் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இடத்துல தேவன் அவருக்கான பலியை அவர் விரும்பலை. அந்த பலியை கொடுக்குற மனுஷனுடைய இருதயத்தான் தேவன் பார்க்குறாரு. அப்போ காயின் பலியை கர்த்தர் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவனுக்குள்ள எரிச்சல், கோபம், பொறாமை, மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, முக நாடி வேறுபட்டுச்சு. தேவன் காயினை எச்சரிக்கை செய்கிறாரு. ஏன்னா, நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசலில் படுத்திருக்கும். அப்போ நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் நம்ம பக்கத்தில் இருக்கும். அதை நம்ம ஆளும்படி அது நமக்கு உண்டாயிடும். வேதத்தில் முதல் கொலை பார்த்திங்கன்னா, காயின் ஆபேலை என்ன பண்ணுறாருன்னா, வயல்வெளிக்கு அழைச்சிக்கிட்டு போய் அவர் என்ன பண்ணுறாரு, ஆபேலை கொலை செய்கிறாரு. அவனுக்குள்ளே இருக்கிற கோபம், போராமல், எரிச்சல், இது நிமித்தமாக அவன் ஆபேலை கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. தேவன் என்ன பண்ணுறாரு, காயினை நோக்கி உன் சகோதரன் எங்கே அப்படி சொல்லி கேட்பார். அப்போ அவர் கேட்கும்போது ஆபேல் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியாது, நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ அப்படின்ட்டு தேவன்கிட்ட சொல்கிறார். அப்போ கர்த்தர் என்ன சொல்லுவார்னா, காயின்கிட்ட, ஆபேலுடைய ரத்தம் பூமியிலேருந்து என்னை நோக்கி முறையிடுகிறது. அப்போ நீ செய்த இந்த கொலை நிமித்தம் நீ என்ன பண்ணுவேன்னா, பூமியில் இனி உனக்கு பலன் தராது, நீ அலைந்து திரிகிறவனாக இருப்பாய் அப்படி சொல்லிட்டு தேவன் காயினை பார்த்து சொல்லுவார். உடனே காயின் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் இந்த தண்டனையை சகிச்சு கொள்ள முடியாது, என்னை எல்லாரும் கொலை செய்வாங்களே அப்படி சொல்லிட்டு தேவன்கிட்ட சொல்கிறார். தேவன் உடனே என்ன பண்ணுறாரு, காயின் மேலே ஒரு அடையாளத்தை போடுறாரு. யாரும் உன்னை கொலை செய்யாதபடி நான் உன் மேலே ஒரு அடையாளத்தை போடுவேன். காயினை கொலை செய்கிற எவன் மேலும் 7 பழி சுமரும் அப்படி சொல்லிட்டு தேவன் சொல்கிறார். அப்போ தேவன் காயின் தவறு செஞ்சிருந்தாலும் அவனை மன்னித்து அவர் இரக்கத்தையும் காண்பிச்சு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த விட்டு அனுப்பிடுறாரு. அப்போ தேவன் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்குறாரு. ஒரு மனுஷனுக்குள்ளே பொறாமை வந்துடுச்சுன்னா அது அவனுக்கு பாவமாக மாறிடும். அப்போ பொறாமல் இருக்கக்கூடாது. சகோதர அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26 வசனம் பார்த்திங்கன்னா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் மறைவதற்கு முன்னாடியே உங்களுடைய எரிச்சல் என்னாகுன்னா தனியே கடவுது. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே கோபம் வரலாம், ஆனால் அந்த கோபம் பாவமாக மாறக்கூடாது. அந்த எரிச்சல் எப்படி இருக்கணும்னா, அந்த சூரியன் மறைவதற்கு முன்னாடி நம்ம எரிச்சல் நம்ம விட்டு போயிடணும். அந்த எரிச்சலும் கோபம் நமக்குள்ளே அதிகமாக போகும்போது தான் ஒரு மனுஷன் அநேக தவறுகள் செய்கிறான். அப்போ காயின் தன்னுடைய எரிச்சல், கோபம் அவனால் அடக்க முடியாத நிமித்தம் தான் அவன் என்ன பண்ணுறான், அவன் ஆபேலை கொலை செய்கிற அளவுக்கு போயிட்டான். அப்போ தேவன் நம்முடைய இருதயத்தை இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, காயின் தப்பே செஞ்சிருந்தாலும் அவனை மன்னித்து அவன் மேலே ஒரு அடையாளத்தையும் போட்டு தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த விட்டு அனுப்பிடுறாரு.